ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 ஆண்டில் கார்த்திகை மாதம் முடிவடைந்து மார்கழி மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்குது. மார்கழி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாத பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்கழி மாத பலனை சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ மார்கழி மாதம் பிறக்கும்போது பெரிய சம்பவம் உங்களுக்கு நடக்க போகுது. இனி யாராலும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்பெஷலாக தான் கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடு நல்லா பலமாக வாழ்வதற்கு மார்கழியில் சிறப்பு பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். ஃபஸ்ட்டு நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நாம் தப்பிக்கலாம். ஸோ நவக்கிரகங்களால் என்ன மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியால் அதிர்ஷ்டம் மார்கழியில் உண்டாக போகுது. குரு அருள் இருப்பதால் அச்சம் வேண்டாம். குரு அருளால் உங்களுக்கு நன்மைகளானது உண்டாக போகுது. ஸோ குரு அருளால் என்ன மாதிரியான நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது எல்லாமே மார்கழி மாதத்துக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வாங்க இப்போ பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரத்தை வீடியோவில் கடைசியாக பார்க்கலாம். மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று சொல்லப்படும். இந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு. 2025 வருடத்தின் இறுதியும் 2026 வருடத்தின் தொடக்கம் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் நிகழ இருக்கு. ஸோ மார்கழியை தெய்வங்களுடைய மாதம் என்று போற்றப்படும். அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இந்த மார்கழி. இதில் பல்வேறு கிரகநிலைகளில் மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுது. இதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் மார்கழியில் ஏற்படும். அதில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வருடம் மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரை இருக்குது. இந்த டைமில் குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசிலையும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசிலையும் இருக்கிறாங்க. இதில் சனி ராகு கும்ப ராசியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. கிரகங்கள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசம்பர் 21 அன்னைக்கு குரு பகவான் வகர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து டிசம்பருடைய 22 அன்னைக்கு சுக்கிரன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 25/12/2025 அன்னைக்கு புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 11/1/2026 அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த மாதிரி மார்கழி மாதம் கிரக பயிற்சிகளும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள், இதனோட அடிப்படையில் மார்கழியில் நிறைய முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு 19/12/2025 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அன்னைக்கு அமாவாசை நிகழ்வுகள், அப்புறம் 30/12/2025 அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி, அதுக்கப்புறம் 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ர பௌர்ணமி, அப்புறம் 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. இந்த மாதிரி முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளும் மார்கழி மாதம் இருக்குது. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான். இந்த வருடம் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதுனால மார்கழி ரொம்ப சிறப்பாக பெறுகிறது. இதனால தான் சிம்ம ராசிக்காரன் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்மம் ராசி மற்றும் லக்கணத்துக்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும். இருப்பினும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பெருசாக கவலைப்பட வேண்டாம். பணவரவு வருமானம் நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் ராசியதிபதி சூரியன் குரு பகவான் வீட்டில் இருப்பது மிகுந்த சிறப்பாக உங்களுக்கு அமையும்.
குரு பகவான் வீட்டில் சூரியன் இருப்பதால் டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி தனுர் மாதமாக அழைக்கப்படுற மாதிரி சூப்பராக உங்கள் சூழ்நிலை மாறும். சூரியன் தனுசு ராசியில் 5வது இடத்துல இருப்பதால் நல்ல வரவுகள் ஏற்படும், நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் வாதங்கள் விலகும். அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலமோ ஆதாயமோ கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான நற்செய்திகள் கூட உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு தடைகளை கொடுத்தாலும் நன்மைகள் வியாபாரத்தில் ஏற்படும். சேர்த்து வைத்த சேமிப்புகள் கரையக்கூடிய மாதமாக இருக்குங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் கூட சுப விரயமாக உங்களுக்கு அமைய நீங்கள் முயற்சி பண்ணும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். 7வது இடத்துல ராகு பகவான் இருப்பதால் 2ஆம் திருமணம் மறுமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழியில் நல்ல வரன்கள் அமையும். ஸோ வரன் அமையும் போது அதை ஏற்றுக்குங்க. தேவையில்லாத தடுமாற்றங்கள், இடமாற்றம், எதிர்பாராத ஏமாற்றங்கள் போன்றவை அஷ்டம சனியால் ஏற்படும். இது போன்ற பாதிப்புகள் அனைத்திலும் இருந்து தற்காத்து கொள்ள நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக அவசியம். குலதெய்வ நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். அதனால் குலதெய்வ வழிபாடை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஸோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிரகங்களால் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடு வளம் பெற மார்கழி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக வழிபாடை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஆன்மீக வழிபாடை சிம்ம ராசிக்காரங்க மன நிம்மதியோடு செய்து பாருங்கள். வீடு வளம் பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ வளம் பெற மார்கழி மாத வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுமே ஒவ்வொரு விஷயங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க. அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம். அதுலேயும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது. இத்தகைய மாதத்தில் நம்மும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை. ஆகையால் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள். கோவில்களில் பஜனைகள் செய்வது, இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள். அப்படியான இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்குங்கிறத புரிந்து ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரத்தை சிம்மம் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ மார்கழி மாத வழிபாடை தெரிஞ்சுக்குங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாத பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்ற வேண்டும். அதற்கு காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு குளித்து முடித்துடணும். அதுக்கப்புறம் சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிங்க. அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரை வாசலில் தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடணும். இது மிக மிக முக்கியம். இந்த பச்சரிசி மாவு போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்க முடியாத அளவுக்கு சேர்க்கும். ஹரி ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும். இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்துக்கு வர கட்டாயமாக அரிசி மாவால் கோலம் போட வேண்டும். அது மட்டுமின்றி இந்த அரிசியை உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் தலைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அடுத்து வீட்டு நிலைவாசலை 2 தீபம் ஏற்றணும். இதற்கு 2 மண்ணாலான அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரத்தண்டு திரி பஞ்சு திரி 2ஐயும் ஒன்றாக சேர்த்து போடுங்க. அத்தோடு இந்த நெய்யில் அன்னாச்சி பூ, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய 6 முத்துக்களுடைய அன்னாச்சி பூவையும் போட்டு தீபம் ஏற்றுங்க. இத்தோடு சந்தன வாசம் உள்ள ஊதுபத்திகளை வாசலில் பொருத்தி வைங்க. இதில் சேர்க்கக்கூடிய நெய், பஞ்சுத்திரி, தாமரைத்தண்டு இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல் இதில் சேர்க்கக்கூடிய 6 மொட்டுக்களுடைய அன்னாச்சி 6 என்பது சுக்கிரனுடைய ஆதிக்க நிறைந்த எண். சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது. இத்தனையும் சேர்த்து நாம் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மிகவும் விசேஷமாக மாறுகிறது. இவையெல்லாம் செய்த பின் நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து எப்போது போல் உங்களுடைய பணிகளை தொடங்குங்க. மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்கள் இல்லத்தில் அரியும் சிவனை இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார், சுக்கிரன், ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம்ம இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நம்ம வாழ முடியும். அவங்களுடைய அருளையும் பெற முடியும். ஸோ இந்த பரிகாரம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம். இந்த பரிகாரத்தை சிம்மம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க.
ஸோ இந்த பரிகாரம் வந்து உங்களோட லைஃப்பை வேறு லெவலில் வந்து மாற்றும். நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா மார்கழி மாத பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதை செய்து இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.